சஞ்சனா அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அவங்களுக்கு செஸ் கேம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் அவங்க நிறைய கற்றுட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்களோட ஆப்போனன்ட் கூட வின் பண்ணவே முடியல. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, மோர் தென் 10 டைம்ஸ் இந்த மாதிரி தோற்று போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்னடா நம்மளோட பிடிச்ச கேம் நம்மளால பண்ணவே முடியலையே சரியா அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு ரொம்ப சோகமாக வராங்க. அவங்க அப்பா கேட்குறாங்க, ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் செஸ்ஸில் என்னால் வின் பண்ணவே முடியல அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, சரி ஏன் கூட வா விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் என்ன யோசிக்கிறாங்க சஞ்சனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அப்பாவுக்கு என்ன பெருசாக தெரிஞ்சிட போகுது, விளையாண்டு தான் பார்ப்போமே அப்படின்னும் போது ஒரு தடவை விளையாடுறா, 2 தடவை விளையாடுறா, அப்பா கூட தோற்று போயிட்டே இருக்கா. அடுத்தது 7th டைம் விளையாடும் போது அப்பா கூட வின் பண்ணிடுறா. உடனே அப்பா என்ன சொல்றாரு, ஓகே வெரி குட், இன்னொரு தடவை என் கூட விளையாடுறியா அப்படின்னும் போது 8th டைமும் வின் பண்ணிடுறா. அப்போதான் அவங்க அப்பா சொல்றாரு, நானும் உன்ன மாதிரி தான் சின்ன வயசுல என்னால் வின் பண்ணவே முடியல இந்த செஸ் கேமில். ஆனால் போக போக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி நான் மாநிலத்திலேயே ஃபர்ஸ்ட் வந்தேன். அந்த மாதிரி இப்போ நீ என்னையும் வின் பண்ணிட்டல, கண்டிப்பாக நீ கேமில் வின் பண்ணுவ அப்படின்னும் போது, ஓ ஸ்டேட் லெவலில் வந்தவரையும் நான் வின் பண்ணிட்டேனா, அப்போ நான் கண்டிப்பாக செஸ்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் திரும்பவும்னு சொல்லிட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணி சாம்பியன் ஆகுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல்வியை ஆணியாக பார்த்தால் அது உறுத்தும், ஏணியாக பார்த்தால் அது உயர்த்தும். ஆம், தோல்வியை ஆணியாக பார்த்தால் அது உறுத்தும், ஏணியாக பார்த்தால் அது உயர்த்தும். இந்த சிறுகதை எழு அப்படின்ற சிறுகதை தொகுப்புலேருந்து படிச்சிருக்கேன். காமேஷ் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. தேங்க்யூ.